இரவு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு 20 கேள்வியாவது நாங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கிறோம்ங்கிறாக்கள் கை வைத்துங்க. சரி, ஓகே. நான் பேசுற விலங்குது எல்லாருக்கும். சில பேருக்கு வந்து விலங்கு அமைந்திருக்கும். என்ன காரணம்டா மைக் வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2, 4, 6, 8 பேர் வந்து மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? மைக்கை ஆன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா நாங்க பேசுறது வந்து கிளியரா விளங்காது. அதாவது பேசுறதுக்கு கேள்விகள் கேட்டா அந்த கேள்விகளை நீங்க சொல்லி போட்டு மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அது எப்படி எங்களுக்கு மைக் ஆஃப் பண்ணி வைக்கிற என்று சொல்லி சொன்னா, அதாவது மைக் வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு கீழே இப்படி இருக்கு. சரியா? அந்த மைக்கை வந்து இப்படி என்று இருக்கணும். என்றா ஓகே, இப்படி என்று இருந்தா ஓகே, இல்லைண்டா சரியா இப்படி எந்த மாதிரி இருக்குமென்னு சொல்லி சொன்னா நீங்க பேசுறது எங்க வீட்டுக்கு பின்னுக்கு கதைக்கிறது எல்லாம் கிளாஸுக்குள்ள வரும். அப்ப அதை நாங்க இப்படிங்கிற மாதிரி அதை தட்டி விட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி சிவப்பு கோடோட போடு வட்டுரும். ஆகவே அப்படி வச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. சரியா? ரைட். இப்ப கடுமையா சத்தமா கிடைக்குமெண்டா நான் ஆஃப் பண்ணுவேன். நான் ஆஃப் பண்ணினுண்டா நீங்க கையடிக்க இயலாது. ரைட். இப்ப நான் எல்லாரையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க ஆன் பண்ணினாலும் ஆன் ஆகாது. ஆன் பண்ணி பாருங்க. ஆன் ஆகுதா? இல்ல. இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட பேச போடணுமெண்டா இப்ப உதாரணத்துக்கு ஹயா. ரைட். ஹயா கிட்ட நான் பேச போடணுமெண்டா நான் ஒரு மெசேஜ் ஒன்று போடுவேன். சரியா? மெசேஜ் ஒன்றை போட்ட உடனே அவைக்கு வந்து இப்படி ஒரு பாக்ஸுக்குள்ள இடத்தை வந்து ஓகே ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அவ அந்த ஓகே நவிச்சாவன்னு சொன்னா அவ பேசலாம், மத்தாக்கள் பேசலாம். ரைட். ஹயா நான் பேசுற விளங்குதா? ரைட். ஹயாட முகம் யாருக்கு விளங்குது? யாருக்கு அந்த புள்ள பேசினது யாருக்கு விளங்கிச்சு? ரைட், ஓகே. இப்ப நீங்க யார்கிட்ட நான் கேள்வி கேட்கணும் அவங்க ஆன்சர் பண்ணக்குள்ள அவங்களோட முகமும் எல்லாருக்கும் விளங்கும். மற்ற ஆட்கள் எல்லாம் விளங்காது. கிளியரா? ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது திறன்கள்ல முதலாவது பிரதியீட்டு திறன். பிரதியீடு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றுக்கு பதிலாக நாங்க இன்னொன்றை கொண்டு வந்து வச்சு நாங்க பார்க்கறது. ஒரு பெருமானமோ அல்லது படங்கள் அடிப்படையிலேயோ ஏதோ ஒன்று அடிப்படையில் அதாவது பார்த்தீங்கன்னா ஏதேனும் பொருள் குறியீடு நிலைமை அல்லது செயற்பாட்டுக்கு பதிலாக வேறொரு பொருளை, வேறொரு குறியீட்டை, வேறொரு நிலைமையை அல்லது வேறொரு நிலைப்பாட்டை தெரிவு செய்து பிரதியீடு. ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை தூக்கி வச்சு பார்க்குறோம் நாங்கள். சரி வருமா வராதா என்று போட்டு. ரைட். இப்போ நான் விளங்கப்படுத்தாமலே முதலாவது கேள்விக்கு ஆன்சர் என்ன எடுத்தீங்க பாப். உங்களோட விடைகள் என்ன எடுத்துக்கிறீங்க? சும்மா உதாரணம் சும்மா கேட்போம். முதலாவதுக்கு நாங்கள் எத்தனையாவது விட வரும்? நீங்கள் 1 1, 2 2, 3 3. இந்த மைக்கோ பண்ணி வச்சு போட்டு கேட்ட நான் எப்படி சொல்கிறேன்டா உள்ளது 3 விட தான். சரியா? அப்போ 1 1 இல்லாட்டி 2 இல்லாட்டி 3 இதில் 1 2 3 காட்டினீங்களா எனக்கு எல்லாரையும் பார்க்கலாம். யார் வீடியோ ஓன் பண்ணி வைக்கிறார்கள் எல்லாரையும் நான் பார்ப்பேன். ஒரே டைமில் நான் பார்ப்பேன். ரைட், ஓகே. எல்லாரும் இப்படி காட்டுறீங்க. சரி பார்ப்போம். சரியா பிள்ளையாண்டோட்டு இதுக்கு நாங்கள் இப்படி செய்து பார்க்குறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு பாருங்க. அதாவது இந்த படம் ஒன்று தந்து அணைக்குது. இந்த படம் ஒன்று தந்திரி. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டா ஃபஸ்ட்டுக்கு ஒரு நம்பர் ஒன்றை போட்டு பார்க்கணும். இதில் இவற்றில் பெருமானம் கூடிய ஒரு எது? இந்த 3 படத்திலையும் எது பெருமானம் கூட?
அப்ப பெருமானம் கூட இருந்ததுக்கு நமக்கு என்ன தெரியும்? எல்லாம் படம் தானே ஓட்டிக்குது. இது பெருமானம் சொன்னா அதுல இது ஒரு வேல்யூ உண்டு, இது கூட என்று கேட்காங்க. அப்ப முதலாவதுக்கு நாங்க இந்த தரக்குள்ள எண்ணேண்டான ஒரு பெருமானத்தை நாம விரும்புற 1லிருந்து 10க்குள்ள வார எண்ணேண்டான ஒரு பெருமானத்தை போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா சரியா சரி வரும். இப்ப பாருங்க முதலாவது இந்த இருக்கிறது. நான் இதுல கீறுற விளங்குதா? விளங்குதானே? ரைட். இப்ப முதலாவது இந்த அரைக்கிறதுக்கு முக்கோணிக்கு நாங்க ஒன்று போட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு நாங்க ஒன்று எடுப்போம். அப்ப இது ஒன்று சொன்னா இது அதே படம் தானே, வித்தியாசம் இல்லையே. வித்தியாசம் என்றா தான் வருது வரும். ஆனா இதுவும் இந்த முக்கோணிக்குள்ள கோடு அடிச்சிருக்குது, இந்த முக்கோணிக்குள்ளையும் கோடு அடிச்சிருக்கு. அப்ப இது ஒன்றண்டா இதுவும் ஒன்று. அப்ப ஒண்டால பெருக்கினா ஓ ஒன்று. ஓ ஒன்று என்ன வாய்ப்பாடு எல்லாருக்கும் தெரியும் தானே. ஓ ஒண்டால பெருக்கினா ஓ ஒன்று. அப்ப இவட்டத்தையும் ஒண்டால பெருக்கினா ஒன்று தானே வரணும். அப்ப ஒன்று வந்திருந்தா இந்த இருக்கிற குறியீடு தான் இவடத்தையும் வந்திருக்கணும். ஆனா இது வேற வந்திருக்கு. அப்படித்தானே? இது வித்தியாசமான ஒரு வந்திரி. இப்ப ஒண்டால பெருக்கினா விட ஒன்று வரணும். அதே போல இதுக்கு பெருமானம் இது முக்கோணி என்றா முக்கோணியால நாங்க பெருக்கினா ஏதாவது ஒண்டுன்னு சொல்லி சொன்னா இந்த முக்கோணி தான் வந்திருக்கணும். ஆனா இங்க வந்திருக்கு. அதனால நாங்க இதுக்கு ஒன்று போடலாம். சரியா? இதுக்கு நாங்க ஒன்று போட்டு பார்க்கலாம். அப்ப என்ன செய்வோம்டா 2 போட்டு பார்ப்போம். சரியா? அப்ப நாங்க இதுக்கு என்ன போடுவோம்? இதுக்கு 2 போட்டு பார்ப்போம். அப்ப 2 அப்ப இது 2. அப்ப 2 அப்ப 2ஆல பெருக்கினா 4. அப்ப 4 இது வேற உருவம் தானே. அப்ப இதுக்கு 4 சரி வரும். சரியா? அப்ப இதுக்கு 4 ஒன்று சரி வரும். அப்ப வட்டம் இங்க 4 இருந்தா இந்த வட்டத்துக்கு 4 போடலாம். ஏனென்றா அதே தானே இந்த வட்டம் ஒன்று. அதனால நாங்க இதுக்கு 4 போடலாம். சரி. இப்ப சரியா? இது 4 போட்டுட்டோம். இப்ப இந்த பாருங்க. இந்த 2 தானே நாங்க போட்டீங்க முக்கோணிக்கு. அப்ப இந்த முக்கோணியும் அது இது எல்லாம் ஒன்று தானே. ஒன்று சொன்னா அப்ப இந்த முக்கோணியும் 2 தான். இந்த முக்கோணி 2 இதுவும் ஒரே இது. அப்ப இதுவும் 2 தான். அப்ப 2 இலக்கம் அதே இலக்கத்தை கூட்டினா 2 வரணும்டா என்னென்னத்தை கூட்டினா 2 வரும்? கையில காட்டுங்க பாப். என்னென்னத்தை கூட்டினா 2 வரும்? 2 கூட்டினா 2 வரும். சில பேர் இப்படி காட்டுறாங்க. இப்படி காட்டுறாங்க. 2 கூட்டினா 2 வரும். இல்ல தானே? ஒன்றையும் கூட்டினா தான் 2 வரும். சரியா? அப்ப இதுக்கு நாங்க என்ன வரமாண்டா இந்த இருக்கிற அடையாளத்துக்கு ஒன்று இதுக்கு ஒன்று அப்ப ஒன்றையும் கூட்டினா தான் 2. ஒன்றையும் கூட்டினா 2. சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு அடையாளம் வந்து சரியா? இந்த ஒரு அடையாளம் வந்து இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 என்றதுல இந்த நம்பர்கள்ல இந்த நாங்க முதலாவது எடுத்துட்டோம். முதலாவதுக்கு என்ன உருவம்டா வட்டத்துல கோடு போட்டது. 2வதும் இதை எடுத்திருக்கோம். சரியா? 2வதும் எடுத்திருக்கோம். இப்ப இந்த 4ங்கிறதுக்கு இந்த வட்டம் எடுத்திருக்கோம். இந்த 4க்கு வட்டம் எடுத்திருக்கோம். அப்ப இந்த வட்டத்துக்கு 4 சொல்லி சொன்னா இங்க ஏதாவது மிஸ் பண்றோம். நாங்க படுத்த 2 போடலாம். ஏனென்றா இங்க 2 இருக்கிறதுக்காக வேண்டி இங்க 2 போடலாம். ஒன்றும் போடலாம். ஏனென்றா ஒன்றுக்கு ஒரு உருவம் மட்டும் வந்து அப்ப நாங்க 3 போட்டு பார்ப்போம். இங்க 3 போட்டு பார்த்தோம்டா அப்ப 4ஐயும் 3ஐயும் கூட்டினா இது 7 தானே வரும். சரியா? அப்படி என்றா பெருமானம் கூடிய உரியது என்று கேட்டா இதுதான் 7 என்று வருகிறது. ஆகவே 2வது விடையாக இருக்கும். சரியா? ரைட். தெளிவா எங்களுக்கு விளங்கல்ல என்று சொல்ற ஆட்களுக்கு
திருப்பி ஒயிட் போர்ட்ல கிரிக்காட்டுறேன். இது முக்கோணம், சரியா? முக்கோணத்தை முக்கோணியால பிரிக்கிறா வந்து இந்த வட்டம் வருகிறது. இந்த வட்டத்தோட சரி சதுரத்தை கூட்டினா இந்த ஸ்டார் அடையாளம், அதாவது இப்படி வருகிறது ஸ்டார் அடையாளம், இப்படி வர்றது. அடுத்தது வந்து இந்த வட்டத்தை க்ரோஸ் பண்ணி கூட்டணும், இதை க்ரோஸ் பண்ணி கூட்டுறது, இந்த இருக்கிற முக்கோணி வருது. சில பேருக்கு என்னன்னு சொன்னா அதுல கீறுறது விளங்காது. ஒயிட் போர்டில் ஸ்கூல்ல படிப்பிக்கிற மாதிரி படிப்பிச்சாதான் சில பேருக்கு விளங்கும். அதனால இதை நான் இப்படி செஞ்சு காட்டுறேன், சரியா? அப்ப நாம என்ன செய்யணும்டா, இதுக்கு நம்ம விரும்புற ஏதாவது ஒரு நம்பர் நாங்க போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்க்கிறேன்டா, நான் வந்து உதாரணத்துக்கு, சரியா, நான் வந்து இதுக்கு 1 போடுறேன். அப்ப இது ஒன்று, ஓ 1 அப்ப 1 வாரேன்டா இது முக்கோணியா வந்திருக்கணும். ஆனா இது வேறொரு உருவம் வந்திருக்கு. அதனால இது 1 சொல்லி இதுக்கு வராது. அப்ப நான் 2 போட்டேன்டா, இது 2, அப்ப இது 2, அப்ப இது 2, இது 4, அப்ப இது 4 இதே வட்டம் தான் இது, அப்ப இதுவும் 4, சரியா? ரைட். இப்ப இந்த இருக்கிற முக்கோணியும் இந்த இருக்கிற முக்கோணியும் 1, அப்ப இது 2 சொன்னா இதுவும் 2 தான். அப்ப இது 2 கூட்டல் அடையாளம். எண்ணத்தோட கூட்டினா எங்களுக்கு 2 வரும் என்று கேட்டா, ஒன்றையும் கூட்டினாதான் 2 வரும். அப்ப இது 1, இதுவும் 1, அப்ப 1 மட்டும் 2. சரி, இப்ப எங்களுக்கு இது என்ன என்று தெரியும். எங்களுக்கு 1 இந்த எடுத்துட்டேன், 2 இந்த எடுத்துட்டேன், 3 நாங்க இன்னும் 1 எடுக்கல, இது 4 இடம் தெரியும், இது 3 எடுக்க. அப்ப நாங்க என்ன செய்வோம்டா, இதை 3 எடுப்போம். இதை 3 எடுத்தோம்டா 4 3 எத்தனை வரும்டா, இது வந்து 7 வரும். ஆகவே இதுக்குள்ள எது பெருமானம் நமக்கு கூடினது, பெருமானம் அமௌண்ட் எது கூட என்று கேட்டா இந்த இருக்கிற உருவம். விளங்கினாங்க கேக்குதுங்க, சரியா? இன்னும் விளங்காதாக்கள் அரைக்கிறீங்களா? வேறொரு நம்பர் போடணுமா? போட்டு பார்க்கலையும் போட்டு பார்க்கலாம், சரியா? ஏதாவது நாங்க இன்னொரு வேறு நம்பர், சரி வேறு நம்பர் ஒன்று போடுறேன்னு சொன்னா, சரி பாப்போம், சரியா? இப்ப உதாரணத்துக்கு நான் 2 இல்ல 3 போட்டு பாருங்க. இது 3 3 3 இது 9, அப்ப இதுவும் 9, சரியா? ரைட். இது 9 என்று சொன்னா இப்ப இங்க பாருங்க, இது 3 எடுத்துதானே இங்க 3 இது 3 வருதுண்டா, இதையும் கூட்டினா 3 வரணும். ஆனா இங்க முழு பரிமாணங்களை நாங்க எடுக்கணும், அரைவாசி பரிமாணங்கள் எடுத்தா கஷ்டம், சரியா? இப்ப இதையும் கூட்டினா 3 வரணும்டா, இது 1/2 1/2 என்று வரும். சரி, நாங்க 1/2 எடுத்தோம்டா 1.5, இது 1.5 இதுக்கு. ரைட். இப்ப இதுக்கு என்னென்ன ஒரு நம்பர் போடணும். சரி, நாங்க என்ன ஒரு உதாரணத்துக்கு இதுல 1 2 3 4 5 வரல, 5 போடுவோம். 5 போட்டா என்ன வரும், 9 5 14. அப்ப இதுக்குள்ள எதுதான் கூட, இந்த ஸ்டார் தான் கூட, சரியா? இதோட இதை கூட்டினா என்ன போட்டு, சரி நான் 1 போட போறேன் என்றாலும் 1க்கு ஒன்றுமே வரல, சரி? அப்ப 1 போட்டா 9 1 10, அப்பையும் அதான் கூட, அப்படித்தானே? என்னத்தை போட்டாலும் இதுதான் கூட. ஆகவே என்ன பரிமாணம், என்ன விடைன்னு சொன்னா முதலாவது விடை. சரி, முதலாவதுல 2வது, முதலாவதுக்கு 2வது விடை. கிளியரா? சரி, அடுத்த கேள்வி, 2வதுக்கு செய்தாக்கள் என்ன ஆன்சர் எடுத்தீங்க? 2வதுக்கு செய்தாக்கள் என்ன ஆன்சர்? சரி, அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, இதுல டியூட்ல இந்த டியூட்ல பின்னுக்கு ஆன்சர் இருந்த ஆன்சர் இல்லாம தான் தந்திருக்கிறேன். என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, இப்ப வந்து செய்து போட்டு சில ஆக்கள் பார்த்து பார்த்து அடிச்சு போட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன், கேட்கறதுக்கு விடையை பார்த்து ஆன்சர் சொல்றேன். அதனால நான் ஆன்சர் கட் பண்ணி தந்திருக்கேன். ஆனால் கிளாஸ் முடிஞ்சது, இப்போ டியூட் முடிஞ்சதுக்கு பிறகு நான் ஆன்சர் அப்படியே தருவேன், சரியா? ரைட். 2வது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களில் மிக சரியானது. ரைட். நாங்க என்ன செய்யணும்டா, நுண்ணறிவு பாடம் படிக்கக்குள்ள சில ரெக்ஸ் எழுதி
என்னன்னு சொன்னா இந்த கேள்விகளை நாங்க வாசிச்சுட்டு போகக்குள்ள சரியானது பிழையானது என்று சொல்லி சொல்லக்குள்ள நாங்க பென்சிலால நாங்க கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளணும். ஏனென்றா அது என்ன கேட்டிருக்கு, சரியானது கேட்டிருக்கா, பிழையானது கேட்டிருக்கா, அல்லாதது கேட்டிருக்கா, சரியா? இப்படியான விஷயங்கள் நமக்கு மாறி 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 கேள்வி கேட்பாங்க. அப்ப அதனால எங்களுக்கு சும்மா நமக்கு விளங்குற மாதிரி சும்மா கோடனை அடிச்சு கொள்ளணும். அப்ப நாங்க விட போட போகக்குள்ள நமக்கு ஞாபகம் வரணும், நாம ஏன் கோடு போட்டேன், நாம ஏன் இந்த கோடு போட்டேன். சரியானது கேட்டீங்க. அப்ப நாங்க சரியது என்று சொல்லி நாங்க யோசிக்கணும். சரியா? பிள்ளையானதை யோசிக்கப்படாம். சில கேள்விகள்ல கேட்பாங்க அல்லாதது. அப்ப நாங்க விட போட போகக்குள்ள அல்லாது கேட்டீங்க, அப்ப சரியானது வராது. சரி, அப்ப நான் அப்படியே அங்க யோசிக்கணும். விளங்குதா? இப்ப இங்க வந்து சரியானது எதுன்னு கேட்கிறோம். அப்ப இங்க நான் ஏற்கனவே உருவத்துக்கு படம் போட்டு காட்டிக்க தானே, இந்த உருவத்துல பெருமானத்தை வச்சுதான் அங்க பார்க்கணும். நீங்க இந்த பார்த்திருக்கிறீங்க, ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்த்திருக்கிறீங்களே, இத பாருங்க. இந்த வட்டத்துக்கு நான் இங்க 4 அடுத்திருக்கேன். இந்த வட்டத்துக்கு இந்த உருவை விட, அதாவது இதுக்கு என்ன 4 எடுத்திருக்கேன். சரி, இந்த உருவுக்கு என்ன எடுத்திருக்கிறேன், 7 எடுத்திருக்கேன். சரி, இப்ப பாருங்க, முதலாவது ஒவ்வொன்று ஒரு விடையா பார்க்கணும். நாங்க 4 விட 7 பெருமானம் குறைந்தது. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? பிள்ளை பிள்ளை ரைட். பிள்ளைண்டா இப்படி காட்டு. சரியா? ரைட். பிள்ளைன்னு சொன்னா அப்ப அது முதலாவது இருக்கிற பிள்ளை. ஏனெண்டா வாய்ச்சி பாருங்க, இந்த 4 விட 7 பெருமானம் குறையாம். 7 தானே கூட. அப்ப இது பிள்ளை. ரெண்டாவது இதுக்கு என்ன போட்டிருக்கிறீங்க, இந்த 3 போட்டிருக்கிறீங்க. ரைட், இது 3. இது எங்களுக்கு என்ன வந்திருக்கு, 1. சரியா? ஒரு 3 விட இந்த ஒரு 1 கூடியதான் பிள்ளை, இதுவும் வராது. சரி, இதுக்கு பார்ப்போம். 3வது இந்த விட, அப்ப இதுக்கு என்ன போட்டிருக்கீங்க, 2. 2 விட இது பெருமானம் கூடியது. அப்ப இதுக்கு என்ன போட்டிக்கிறீங்க, 4 போட்டிக்கிறீங்க. சரியா பிள்ளையா? 2 விட இதுல ஒரு பெருமானம் 4 கூடின, சரிதானே? அப்ப 3வது ஆன்சர். கிளியரா? ரைட். அடுத்த கேள்வி, பிரதியீட்டு பாடத்திலேயே மிக முக்கியமான ஒரு வினாதான் அடுத்தது வந்திருக்கிற வினா. இது பல வடிவங்கள்ல நமக்கு கேள்வி வரும். என்ன வடிவம்? பல வடிவம். அப்படி என்ன பல வடிவம் என்று சொன்னா, ரைட். இப்ப பாருங்க, நீங்க செய்திருப்பீங்க. நான் ஒன்று விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன கேள்வி வந்தாலும் நீங்க செய்வீங்க. சரியா? ரைட், பார்த்து கொள்ளுங்க. ஏ பி இது ரெண்டையும் கூட்டினா 10. ஏயையும் பியையும் கூட்டினா 10. பியில இருந்து ஏய கழிச்சா 4. அப்ப ஏ எத்தனை, பி எத்தனை ரெண்டு கேள்வி வருது. யாருக்கு தெரியும்? ஏயையும் பியையும் கூட்டினா 10, பியில இருந்து ஏ கழிச்சா 4. அப்ப ஏ எத்தனை, பி எத்தனை? இன்னொன்று என்ன சொன்னா, சார் நீங்க படிப்பிக்கிறீங்க, உங்களோட பேர் என்ன என்று ஒரு மெசேஜ் ஸ்டார்ட்ல இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். மறந்துட்டேன். அதாவது என் பேர் வந்து ஆரிஸ். சரியா? என் பேரு ஆரிஸ். ரைட். அப்ப அல்தாப் வந்துட்டு அல்தாப் அகாடமி எங்கட டியூட்டரிட பேர். நிறைய பேர் அல்தாப் சார் தான் கூப்பிடுறாங்க. என் பேரு அல்தாப் இல்ல, என் பேரு ஆரிஸ். எங்கட அகாடமியில பேர் தான் அல்தாப் அகாடமி. சரியா? ரைட். இப்ப கிளாஸ்லயும் என் பேர்ல ஒரு ஆள் இருக்காரு, ஆரிஷ் சொல்லி இருக்காரு. ரைட், அவர்கிட்டயே மயக்க போடுறேன். இதுக்கு விட தெரியும் சொன்ன ஏக்கு என்ன பரமானம்?
ஏக்கு 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 4 பிக்கு 6 பிக்கு 6 ஓ ரைட் பிக்கு 6 ஏக்கு 4 அப்படியா ஓம் இதுக்கு 6 இதுக்கு 4 அப்படியா அப்ப 6ல இருந்து 4 போனா 2 இல்ல வரணும் இவ்வளவுதானே ரைட் அவர் சொல்ற சரி இது இதையும் கூட்டினா 10 வரும் இது இதையும் கூட்டினா 10 வரும் ஆனா இதையும் இதையும் கழிச்சா 2 தானே வரணும் ரைட் ஓகே பாப்பம் விளங்கப்படுத்துறேன் அதுக்கப்புறம் நீங்க செய்யலாம் ஏனெண்டா முக்கியமான விஷயங்கள் முக்கியமா அடிக்கடி கேள்வி வார விடயங்களை நான் கொஞ்சம் நின்றுதான் விளங்கப்படுத்துவேன் ஆக போக இன்றைக்கெல்லாம் படிப்பிச்சிருக்கிறாரு 10 கேள்விதான் படிப்பிச்சிருக்கிறாரு என்று சொல்லி சொன்னா 10 10 தான் இருக்கும் கொஞ்சமா படிப்பிச்சாலும் அது வார கேள்விகள் எதுவா இருந்தாலும் அதை விளங்கப்படுத்துவேன் கூட விளங்கப்படுத்துவேன் ரைட் பாத்திமா கையை வைக்கிறார் ரைட் பாத்திமா சொல்லுங்க ஏக்கு என்ன பிக்கு என்ன பிக்கு ஏக்கு 4 பிக்கு 8 பாப்பம் சரியா பிள்ளையாண்டோட்டு ரைட் இப்ப கவனிச்சு கொள்ளணும் இதுக்கு நாங்க என்ன செய்யறோம் எப்படி செய்யற என்று சொன்னா முதலாவது ஏயையும் பியையும் கூட்டினா 10 பியில இருந்து ஏயை கழிச்சா 4 அதாவது நம்மட பாசியில் ஒன்று எடுத்துக்கொள்ளணும் ஏயையும் பியையும் கூட்டினா 10 ஏக்கும் பிக்கும் இடையிலான வித்தியாசம் 4 சரியா ஏயையும் பியையும் கூட்டினா 10 ஏக்கும் பிக்கும் இடையிலான வித்தியாசம் 4 இப்படி ஏயையும் பியையும் கூட்டினா 10 ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் 4 இப்ப கேட்டுக்கொள்ளுங்க அங்க சிரிக்கிற வாங்குற எல்லாம் வெட்டுப்பட்டு இந்த சொல்லி தரதை மட்டும் இப்ப ரெண்டையும் கூட்டினா 10 ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 4 என்று சொன்னா முதலாவது வித்தியாசப்படுறத கழிப்பேன் சரியா முதலாவது வித்தியாசப்படுறத கழிப்பேன் வித்தியாசம் 4 தானே இந்த 4 கழிக்க மாட்டா 6 சரியா வித்தியாசம் 4 கழிக்க மாட்டா 6 இப்ப இந்த 6 ரெண்டா பிரிப்போம் ரெண்டா பிரிச்சா இது 3 இங்க 3 6 ரெண்டா பிரிச்சா 3 3 தானே 6 ரெண்டா பிரிச்சா 3 3 இப்ப இந்த 3ல எதேண்டான ஒன்றோட நீங்க முதல்ல கழிச்சிங்களே இந்த 4 அதை கூட்டுங்க எதேண்டான ஒன்றுல கூட்டணும் ரெண்டுலயும் கூட்டுறல எதேண்டான ஒன்று நான் இந்த 3ஓட அந்த 4 கூட்டுறேன் கூட்டினா 7 7 அப்ப 3 7 3 10 வருமா வராதா வரும் ரைட் இப்ப கூடினத்துல இருந்து ஆனா குறைஞ்சதை கழிக்கிறேன் கூடினத்துல இருந்து தான் குறைஞ்சதை கழிப்பேன் அப்ப நிச்சயமா இந்த பி தான் கூட அப்ப இந்த பிக்கு தான் 7 பெஸ்டுக்காக தான் பார்க்கணும் அப்ப இந்த பிக்கு தான் 7 அப்ப ஏக்கு என்ன 3 அப்ப 7ல இருந்து 3 போனா 4 சரியா ரைட் இப்ப என்ன செய்யற பெஸ்டுக்கு ஏயையும் பியையும் கூட்டினா 10 வித்தியாசம் 4 முதல்ல நீங்க செய்யறதுக்கு வழிமுறை கூட்டுங்க மொத்தத்தை வித்தியாசப்படுறத கழிச்சறிங்க கழிச்சிருவோம் கழிச்சுட்டா விரதம் மிஞ்சி தானே அத சரியா ரெண்டா பிரிக்கிறேன் 50 25 25 பிரிக்கிறேன் 100 50 50 பிரிக்கிறேன் பிரிச்சு போட்டு நீங்க ஏற்கனவே கழிச்சுட்ட ஒரு அமௌண்ட் ஒன்று வச்சிருப்பீங்க அந்த அமௌண்ட்டை வார விடையோட எது எண்டானோ உண்ட கூட்டுரு ரைட் என்ன அமௌண்ட் பார்த்துட்டு கிடக்கு என்னண்டா ரைட் இதை பார்ப்போம் இது வட்டம் இது சதுரம் ரெண்டையும் கூட்டினா 100 சரியா வட்டத்தில இருந்து இந்த சதுரத்தை கழிச்சா 20 எப்படி சொன்னா எப்படி செய்யலாம் டெஸ்ட்டுக்கு இப்ப நீங்க யோசிக்க வேணாம் நான் சொல்றேன் அடுத்தது நீங்க செய்வீங்க ரெண்டையும் கூட்டினா 100 ரெண்டு கிடையான வித்தியாசம் 20 முதல்ல வித்தியாசத்தை படுறத கழிப்போம் வித்தியாசப்படுறத கழிச்சு விட்டோம்டா 80 இந்த 80 ரெண்டாவோட அப்ப 40 40 40ஓட எந்த அரைக்கிறத எதேண்டான இந்த அரைக்கிற 20 இந்த 40 இதோட கூட்டினாலும் சரி இதோட கூட்டினா எதே என்னன்னா ஒன்றோட கூட்டுரு அப்ப 20 இதோட கூட்டுரு இந்த 20 இதோட கூட்டுரு அப்ப இது 60 இது 40 அப்ப எது 60 எது 40 கூடினத்துல இருந்தா குறைஞ்சது கிடைக்கிறது இந்த இதைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும் கூடினத்துல இருந்தா குறைஞ்சது அப்ப இது கூடினது 60 இது 40 அப்பதான் 60ல இருந்து 40 போனா 20 ரைட் இன்னொன்று இதை நீங்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றது விளங்கும் சரியா
இந்த பாத்திரத்தையும் இந்த பாத்திரத்தையும் கூட்டினா 140. இந்த பாத்திரத்திலிருந்து இந்த பாத்திரத்தை கழிச்சா 60. எழுத தேவையில்ல, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, மனசால ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னென்ன வரும்? ட்ரை பண்ண 7 மண்டாக்கள் ஆன்சர் எடுத்து தான் மண்டாக்கள் கைவித்துங்க. சஞ்சனா, ரைட். சஞ்சனா, இதுக்கு எவ்வளவு? ஓகே நசிச்சிங்களா? ஓகே வரும். மைக்கை ஆன் பண்ணுங்க. சில பேர் வந்துட்டு மைக்கை ஆன் ஆகாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா ஜூம் செட்டிங்கில் நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. ஜூம் செட்டிங்கில் போய் பார்க்கணும், மைக்கை ஆனில் வச்சிருக்கோமா ஆஃபில் வச்சிருக்கோமான்னு பார்க்கணும். சரி, நான் ஆன் பண்ண போட்டாலும் சில பேர் ஆன் ஆகாது. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட செட்டிங் தான் இருக்குது. ரைட், ஓகே, ஆன் ஆயிட்டு. சொல்லுங்க. 100. இதுக்கு 100ஆ? பாப்போம். அப்ப இதுக்கு எத்தனை? மேல உள்ளதுக்கு சார். சரி, பாப்போமா. நீங்க ஆன்சர் எடுத்துப்பீங்க, செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் வழங்கப்படுத்துறேன். ரெண்டையும் கூட்டினா 140, ரெண்டு கிடையான வித்தியாசம் 60. வித்தியாசத்தை படுறத விஸ்டுக்கு கழிப்போம். அப்ப கழிச்சுட்டோம்டா என்ன வரும்? என்ன வரும்? 140ல 60 கழிச்சுட்டோம்டா என்ன வரும்? 80 வரும். பூஜ்ஜியத்துல பூஜ்ஜியம் போனா பூஜ்ஜியம், 4ல போகாது. 14 6 போனா 8. இப்ப இந்த 80 2ஆ புடைப்போம். அப்ப 40 40 40 40. அடுத்தது இந்த 40 2 40 இருக்கு. இதுல எது என்றான ஒன்றோட இந்த கழிச்சிருக்கிற 60 கூட்டுவோம். ரைட், இதோட கூட்டுறேன். கூட்டின 2 100. ரைட், அப்ப 100 40. எது 100? கூடினத்துல தான் குறைஞ்சதை கழிக்கிறேன். சரியா? இந்த கழிக்கிற அடையாளத்தை வச்சு எடுக்கணும். அப்ப இதுக்கு முன்னுக்கு உள்ளது 100, இது 40. 100ல வந்து 40 போனா 60. கிளியரா? விளங்கிட்டா? விளங்கினாங்க கைவித்துங்க. சரி, அப்படின்டா எங்களுக்கு ஒரு பயிற்சி வேணும். அதுல ஒரு கணக்கு தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு பயிற்சி வேணும் என்று சொன்னா நீங்க அந்த பயிற்சியில அந்த புக் இருக்குது, அந்த புக்குக்கு பக்கத்துல, சரியா, அந்த புக்குக்கு பக்கத்துல நான் வாயில சும்மா சொல்றேன் கேள்வி. இவ்விடத்தை நீங்க எழுதுங்க, இதுக்கு நீங்க ஆன்சர் எடுங்க. இந்த இவ்விடத்தை மட்டும், அதாவது நீங்க ஒரு பெட்டி மாதிரி ஒன்றை போட்டு வச்சு போட்டு இந்த பெட்டிக்குள்ள நீங்க எழுதுங்க. சரியா? பெட்டி மாதிரி ஒன்றை போட்டு வச்சு இதுக்குள்ள நீங்க எழுதலாம். எப்படி என்று சொன்னா மாலாட வயசையும் கீத்தாட வயசையும் கூட்டினா என்ன? மாலா கீத்தாடலாம் சொல்றாரு. இந்த கேள்வி இப்படித்தான் பாரு. சரியா? 2 பேர வயசின் கூட்டுத்தொகை எத்தனை, 2 பேர வயசுக்கு வித்தியாசம் எத்தனை என்று அது வசனத்துல வாரது, சில இதுகள் படத்துல வாரது. சரியா? அப்ப நான் சும்மா மாவண்ணாவையும் கீயண்ணாவையும், அதாவது மாலாட வயசையும் கீத்தாட வயசையும் கூட்டினா 30, கீத்தாட வயசுல இருந்து மாலாட வயசை கழிச்சா 10 என்று சொன்னா இந்த கீத்தாட வயசு எத்தனை, மாலாட வயசு எத்தனை? சொல்லுங்க.
மாலாவுக்கு 20, கீராவுக்கு 10. ஓகே, வெரி குட். இப்ப வர மாட்டேன்னு நினைக்கிறேன். கீத்தாட எத்தனை? பாத்துமா, கீத்தாட எத்தனை? 10. கீத்தாட இல்ல. 20. ஓகே. ஆன்சர் எடுத்தாக்க கை வைத்தலாம். அபிஷ்னி என்ன விட? மாலாட வயசு என்ன? ஓகே, சரி. செய்திருப்பீங்க. செய்முறை என்ன செய்யறதுன்னு சொன்னா 20ல இருந்து 2ஐயும் கூட்டினா 30, 2 பேருக்கு வித்தியாசம் 10 என்று சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இந்த வித்தியாசப்படுறத தான் கழிக்கணும். வித்தியாசப்படுறது நாங்க எப்படி மதிக்கிறேன் சொன்னா கழித்தல் வாரதான் வித்தியாசம், கூட்டல் வார வித்தியாசம் இல்லை, கழித்தல் வாரதான் வித்தியாசம். வித்தியாசப்படுறது 10 என்றா 30ல 10 போனா 20. இந்த 20 நாங்க 2ஆ பிரிச்சோம்டா 10 10 10 10. செய்முறை மட்டும் இப்படியாச்சும் எழுதிக்கொள்ளுங்க சைட்டா. செய்முறை தெரியாது இன்னொரு தரம் பார்க்கக்குள்ள வீணும் என்ற இத 2ஆ பிரிச்சா, அதாவது 2ஆ பிரிச்சா 10 10. இந்த 10ஓட எவேண்டான ஒன்றோட இந்த கழிச்சத்தை போட்டுவோம். இதோட இந்த வாரத்தை கூட்டினோம்டா 10. அப்ப இது 20 10 20 10 20 10. அப்ப எது 20? கூடினத்திலிருந்து தான் குறைஞ்சத்தை கழியும். இப்ப கூடினது கீதா, அப்ப இவ 20 இவ 10. அப்ப கீத்தாட 20 மாலாட 10. சரியா? கேள்விக்கு போமா? கேள்விக்கு போவோம். சரி எடுத்தாக்க கைவித்துங்க. இந்த விட எங்களுக்கு வந்து சரி எடுத்தாக்க. ஓகே, இன்னும் விளங்காம இருக்கிறீங்கன்னு சொன்னா ரெக்கார்டிங்கை போட்டு போட்டு கேளுங்க, ரெக்கார்டிங் தருவேன். சரியா? இந்த செக்ஷன் நிறைய கேள்வி வாரது. இந்த வந்திருக்கிற செக்ஷன் படங்களை போட்டு பேருகளை போட்டு இந்த நான் சொன்ன மாதிரி வயசை போட்டு இதுல தான் நிறைய கேள்வி வரும். இந்த பிரதியீட்டு பாடத்திலேயே நிறைய கேள்வி இந்த செக்ஷன்ல தான் வரும். சரியா? விளங்காட்டி கட்டாயம் நம்ம விளங்கி எடுத்துக்கணும். ரைட், இப்ப இங்க வந்து 2 இதை போட்டிக்கிறாங்க. எப்படி? இது 2ஐயும் கூட்டினா 600, 2க்கும் இடையிலான வித்தியாசம் 200. அப்ப ஆன்சர் எடுக்கலாமங்க எழுதுங்க. நீங்க ஏற்கனவே செய்திருந்தா அப்படி வருமா இப்படி வருமாட்டெல்லாம் போட்டு பார்த்துப்பீங்க. அதை விட்டு போட்டு இப்ப நான் சொல்லி தந்த மாதிரி ஆன்சர் குயிக் ஆடுங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள எடுக்கலாம். 7 மாணாக்கள் விட்டு போற நீங்க எடுங்க ஆன்சர். அதை ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அழிச்சு போட்டு திருப்பி நீங்க எடுத்து பாருங்க. திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க, ஏற்கனவே எடுத்த ஆக்கள் திருப்பி ட்ரை பண்ணுங்க. கை வைத்துட்டு இருக்கிறீங்க, கேட்கணுமா? கிருஷியா கை வைத்துட்டு இருக்கிறீங்க, என்ன கேட்கணுமா? ஆன்சர் எடுத்துட்டீங்க அப்படியா? ஓகே, ஆன்சர் எடுத்தால் கை வைத்து தேவையில்ல, கை வைத்துட்டே இருக்க தேவையில்ல. சரியா? ரைட், இப்போ நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? நீங்க எடுத்ததுன்னு பாருங்க. இது 2ஐயும் கூட்டினா 600, 2க்கு இடையிலான வித்தியாசம் 200. அப்ப 600ல 200 கழிச்சா எத்தனை வரும் என்று சொன்னா 400 வரும். இந்த 400 நாங்க 2ஆ உடைப்போம். 2ஆ உடைச்சோம்னு சொன்னா 200 200. அதோட
சரியா? இதோட இந்த வித்தியாசமா நாங்க கழிச்ச 200 கொண்டு வந்து இதோட கூட்டுறேன். இதோட கூட்டினா இப்ப ரெண்டையும் பார்த்தோம்னா 400 200. அப்ப எது 400 என்று சொன்னா கூடினத்தில இருந்து தான் குறைஞ்சதை கழிப்பாங்க. இந்தா கழிக்காங்க. அப்ப இதுதான் 400. இது 200. இது ஒன்று, இது ஒன்று. அப்ப இது 400, இது 200. இதை வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா ஓகே. அப்ப இந்த இருக்கிறதுக்கு 200, இந்த இருக்கிறதுக்கு 200, இதுக்கு 400. பாருங்க 400, இது 200. 400ம் 200ம் 600. இங்க 400ல இருந்து 200 போனா 200. சரி, இப்ப முதலாவது கேள்விக்கு வருவோம். ஒவ்வொன்றும் என்னென்று கண்டுட்டோம். மூணாவதுக்கு விட முதலாவதுங்கிறாக்க கைவிட்டுங்க. மூணாவதுக்கு விட முதலாவது. ஹயா வாசிக்க தெரியுமா? எம்ஐ ஹயா வாசிக்க தெரியுமா? ஓ, நல்லா வாய்ச்சி பாருங்க. முதலாவது வருமா விட? முதலாவது வருமா விட? நீங்க 200 எடுத்த ஓகே, சரிதான். ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்குது? அரைவாசி. சரியா? இவற்றில் இந்த இருக்கிறது 200. ഇതിന്റെ കൊള്ളളവിന്റെ അരവാസി. അരവാസിന്റെ രണ്ടാ പിരിക്കുന്നത്. അരവാസിന്റെ என்ன? 200 അരവാസി 100. ரெண்டாவது விட. சரியா? 200 தான் இதுல பெருமதி. இதுல அரைவாசி 100. ரைட், நாலாவதுக்கு போவோம். நாலாவது கேள்வி. பிழையான இந்த வருது. பிழையானது கேட்டீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு கேள்வி வாசிக்கக்குள்ள சரியா பிழையா அல்லாததா இதுகள் கிட்டத்தில் வந்து 2 பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட்ஸ் கால் பண்ணிக்கிட்டா என்ன பிள்ளை நல்லா செய்யுது, ஆனால் பை மிஸ்டேக்காக பிள்ளை விடுது. நல்லா தெரிஞ்சதை பிள்ளை விடுது. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பிள்ளை விடுறது இதான் காரணம். சரியானது என்று இந்த கேள்வியை வாசிக்கிற சரியானது கிடைக்குது. சரியா? இல்லாட்டி கேள்வியை வாசிக்கப்பட்டு பிழையானது கேட்டால் சரியானது கிடைக்கும். தெரியும் செய்கிற பிள்ளை. அப்போ நாங்கள் கேள்வி வாசிக்கக்குள்ள கேள்வியில் இடத்துல இந்த இடத்துல நாங்கள் இப்போ பிள்ளையானது கேட்குறோம். அப்போ பிள்ளையானதுக்கு வட்டம் போடுங்க. அப்போ கேள்வி விட போடக்குள்ள நமக்கு வந்துட்டு கண்ணுக்கு முன்னுக்கு தானே இருக்குது. அப்போ டக்குனு ரைட் பிள்ளையானது கேட்டி சரியானது இல்லை. அப்போ திருப்பி அழுக்கி போட்டு திருப்பி சரியான பிள்ளையானதை பார்க்கணும். ரைட், இப்போ நாலாவதுக்கு என்ன விட வரும்? கையை காட்டுங்க. 3 3 3. சரி, 3 வராது. 3 வராது. இல்லை 3 தான் வருமங்கிறார்கள். கை வைத்துங்க. 3 தான் வரும். 3 வராதண்டா அப்படி என்று நிற்கப்படா. 3 தான் வருமாண்டா. 3 தான் வரும். ஸ்டடி இதான் நிற்கணும். ஃப்ரீ இதான் நிற்கணும். நீங்கள் ஒரே இதா வருமா வராதாண்டு அப்படி அங்காலே அஞ்சாலே நிற்கப்படா. அப்போ நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். பிள்ளையானது கேட்டீங்க. ரைட், இது வந்து நாங்கள் எடுத்திருக்க 400. இது 400. இதுவும் 400. இதுவும் 400. அப்போ இவ்வளவத்தையும் நாங்கள் கூட்டினா ஏன் இவ்வளவத்தையும் எடுத்தீங்க? ஏண்டா இந்த சமன் இருக்குத்தானே, இந்த சமன் வருது. இந்த சமனுக்கு இதை சொல்ற சமன் என்று சொல்லுவோம். இந்த சமனுக்கு முன்னுக்கு வர இவ்வளவும் எத்தனை என்று கேட்டா எத்தனை இவ்வளவும் வந்துட்டு 400 400 400 என்றா இவ்வளவும் 1200. அப்ப இங்காலையும் வந்து 1200 வரணும். வந்தா சரியான விடை. அது சரியா வருமா என்று பார்ப்போம். இந்த சமனுக்கு இங்கால இவ்வளவும் வந்துட்டு 1200 வருமா என்று பார்த்தா இது 400.
இது 400 400 400 800 இது நாங்க எடுத்திருக்கோம் இது 200 இந்த இருக்கிறது வந்து 200 அப்ப 200 இதுவும் 200 அப்ப 200 200 400 400 400 800 இது 400 1200 இங்க அலையும் 1200 வருது இங்க அலையும் 1200 வருது அப்ப ரெண்டு பக்கமும் சரி இங்க கேட்டது பிள்ளையை தான் கட்டி ரைட் இந்த விடைக்கு பார்ப்போம் இது 200 இது 200 இது 400 அப்ப எவ்வளவு வரும் 400 200 200 400 400 400 மொத்தமா இங்கால பக்கம் 800 வருது அப்ப இங்கால 800 வருமா 2 200 400 600 800 அப்ப இங்காலையும் 800 வருகுது அப்ப இதுவும் ரெண்டு பக்கமும் சரி இப்ப முதலாவதும் ரெண்டாவதும் விட வராதண்டா மூணாவதான் வரும் சரி பாப்போம் இதையும் இது 400 இது 400 இது 200 அப்ப இவ்வளவத்தை நாங்க கூட்டினா 1000 அப்ப இங்காலையும் 1000 வரணும் வருதன் வரலேண்டா தான் பிள்ளை இது 400 இங்க 200 இங்க 200 அப்ப 400 200 600 600 200 இங்கால 800 தான் வருகுது சரி இங்கால வந்து 1000 வருகுது இங்கால 800 வருது இந்த 1000ம் இந்த 800 சமன் என்று காட்டினது பிள்ளைதானே சரியா 1000ம் 1000ம் தான் சமன் இங்க 1000ம் 800ம் சமன் என்று காட்டினேன் இதுதான் பிள்ளை ஆகவே கேட்டது எங்களுக்கு பிழையானதான் கேட்ட பிழையானது மூணாவது தான் பிழையானது மூணாவது விடை சரியா ரைட் அடுத்த கேள்வி இதுவும் அடிக்கடி வர வினா சரியா இதுவும் எங்களுக்கு அடிக்கடி வர வினா இந்த மாதிரி கேள்வி இது வந்து சில பேருக்கு செய்ய தெரியா சில பேருக்கு தெரியும் அப்ப இப்படி வார வினாவுக்கு விளங்கப்படுத்துறேன் இதுக்கு நாங்க என்ன செய்யற என்று சொன்னா கவனிக்க குழந்தை நிறைய பார்த்திருப்பீங்க இந்த கேள்விகள் இங்கால ஒரு பாக்ஸுக்குள்ள 3 அப்பளம் ஒரு மாம்பழம் இங்கால ஒன்றுக்குள்ள 2 அப்பளம் ஒரு மாம்பழம் கேட்டிருக்கிற ரெண்டு மாம்பழமும் அப்பளும் எவ்வளவு 2 மாம்பழமும் ஒரு அப்பளும் எவ்வளவு இது வந்து 10 இது வந்து 8 இது என்ன என்று கேட்டி சரியா அங்க பெட்டி இல்ல நீங்க என்னதுக்கு பெட்டி போட்ட கேட்கலாம் தானே இங்க பெட்டியை காணல நீங்க பெட்டி போட்டு விளங்கப்படுத்துறீங்களேண்டா இப்ப உங்களுக்கு நிறைய கேள்வி இந்த பெட்டி மாடல்ல தான் வருகுது சரியா அப்ப நாங்க வார மாடல்லே நாங்க பார்க்கலாம் அப்ப இப்படி வருகுதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம் இங்க 3 அப்பளும் ஒரு மாம்பழம் தான் இருக்குது 3 அப்பளும் ஒரு மாம்பழமும் 10 கிலோ 3 அப்பளும் ஒரு மாம்பழமும் 10 கிலோ இங்க அடுத்தது ரெண்டாவது 2 அப்பளும் ஒரு மாம்பழமும் 2 அப்பளும் ஒரு மாம்பழமும் 8 கிலோ 2 மாம்பழமும் ஒரு அப்பளும் 2 மாம்பழமும் ஒரு அப்பளும் எத்தனை கிலோ என்று கேட்டி 2 மாம்பழம் அப்பளம் எத்தனை கிலோ இப்ப பாருங்க இதுக்கு செய்யற முறை என்னன்னு சொன்னா சரியா பெஸ்டுக்கு தந்திருக்கிற தரவை குறைஞ்ச தரவை கூடினத்துல கொண்டு போய் வச்சு பார்க்க ஆனா அதே இது வரணும் சரியா இப்ப பாரு இந்த 2 அப்பள் பழமும் ஒரு மாம்பழம் இருக்குதானே 2 அப்பள் பழமும் ஒரு மாம்பழமும் 8 கிலோ இவ்வளவும் இதுல இருக்கா இல்லையா
இந்த 2 ஆப்பிள் பழமும் ஒரு மாம்பழமும் இதுல எடுக்கலாமா எடுக்கலாதா? எடுக்கலாமாங்கிறாங்க கேக்குதுங்க. எடுக்கலாம் எப்படி? இந்த 2 ஆப்பிள், இந்த ஒரு ஆப்பிள், இந்த ஒரு ஆப்பிள், இந்த ஒரு மாம்பழம் எடுக்கலாம் தானே? வீடியோ பெருசா வருதா? வீடியோ பெருசா வருதானே? ரைட். இப்ப இந்த இருக்கிற 2 ஆப்பிளும் ஒரு மாம்பழம், இந்த 2 ஆப்பிளும் ஒரு மாம்பழம், அப்ப இவ்வளவுத்துக்கும் 8 கிலோ. சரியா? அப்ப இது 8 இதோட எத்தனையை கூட்டினா 10 வரும்? 2 கூட்டினா 10 வரும். அப்ப இந்த ஆப்பிள் வந்து 2 கிலோ. ஆப்பிள் 2 கிலோ. ஆப்பிள் 2 கிலோண்டா அப்ப இது என்ன 2, இது 2 2 2. அப்ப ஆப்பிள் 2 2 மொத்தம் 8 கிலோண்டா மாம்பழம் எத்தனை கிலோ? இது 2 2 2 4. அப்ப 8 வரணும்டா இந்த மாம்பழம் 4 கிலோ. சரியா? அப்ப இந்த மாம்பழம் 4 கிலோ. அப்ப இந்த மாம்பழம் 4 கிலோ, இந்த மாம்பழம் 4 கிலோ, இது வந்து 2 கிலோ. அப்ப 4 4 8 8 2 10. கிளியரா? விளங்கினாக்கள் கை ஊத்தலாம். விலங்கல் திருப்பி சொல்லுங்க, கை ஊத்துங்க. சரி, விடுங்க. விலங்கல் என்றாக்கள் கை ஊத்துங்க. விலங்க இல்லை என்றாக்கள் மட்டும் கை ஊத்துங்க. வேறு உதாரணம் விட தரலாம். வேறு தெரிய உதாரணம், வேறு உதாரணம் வேணுமங்கிறாக்கள். சரி, வேறு உதாரணம். தாரி இதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த உதாரணம் மட்டும். 2 தயிர் வடையும் டொஃபியும் 70 ரூபா. 2 தயிர் வடையும் டொஃபியும் 70 ரூபா. சரி, 7 மாணவர்கள் பார்ப்போம். ரைட், எடுத்துருக்கீங்க ஆன்சர். யார் ஆன்சர் எடுத்துட்டு விளங்கினேன்டாங்க? சரி பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க தந்திருக்குது, குறைஞ்சதை கொண்டு போய் கூடினத்தில் வைக்கிறேன், வச்சு பார்க்குறேன். சரியா? இப்ப பாருங்க, இது 2 தயிர் வடையும் ஒரு டொஃபியும் 70 ரூபாயாம். அப்ப இதே இது இந்த அறிக்கையில் இதுல வரும் தானே? இதுல வரும். ஆகவே நாங்க இதுல வச்சு பார்ப்போம். சரியா? ரைட். இங்க 2 தயிர் வடை. ரைட். இந்த ஒரு தயிர் வடை, இந்த ஒரு தயிர் வடை,
ஒரு டோஃபி இது ரெண்டும் உண்டாகிறது ஒரு டோஃபி இது மூன்றும் 70 ரூபா இது மூன்றும் 70 ரூபா அப்படி என்றா ஒரு டொஃபியும் ஒரு தயிர் வடையும் ஒரு டொஃபியும் ஒரு தயிர் வடையும் 40 ரூபா இது விலைக்கு நாட்கள் கைவித்துங்க 110 ரூபா தான் நீ மொத்தம் இது 70 ரூபாண்டா இது ரெண்டும் சேர்ந்தா 40 ரூபா வரும் அப்ப ஒரு டொபியும் ஒரு தயிர் வடையும் எவ்வளவு 40 ரூபா அப்ப இதுக்கு திருப்பி வருவோம் சரியா இதுக்கு திருப்பி வருவோம் ஒரு டொபியும் ஒரு தயிர் வடை ரெண்டும் 40 ரூபா ரெண்டும் 40 ரூபா அப்ப மிச்சமா இது வந்து 30 ரூபா இது எவ்வளவு தயிர் வடை உண்டு 30 ரூபா அப்ப தயிர் வடை உண்டு 30 ரூபாண்டா டொஃபி எவ்வளவு 10 ரூபா வெரி குட் ஏன் இது ரெண்டும் 40 ரூபா ஏண்டா தயிர் வடை 30 ரூபா போனா இந்த இருக்கிற இது வந்து 30 ரூபா போனா இது வந்து டொஃபி 10 ரூபா விளங்கிட்டா சரியா ரைட் இந்த கேள்வி நம்ம செய்வோம் சரி அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்ண்டா 2 டொபிகளுக்கு கட்டிக்காங்க இங்க கேள்வி 2 டொபி ஒரு டொபி 10 ரூபாண்டா 2 டொபி 20 ரூபா ரெண்டாவது ஆன்சர் சரி இன்றைக்கு வந்து 7:30 கிளாஸ் முடிப்போம் சில பேர் வந்து ஸ்கூல்ல 8 மணிக்கு கிளாஸ்ன்றதுனால தான் 6:30 மணிக்கு கிளாஸ் போட்டேன் இல்லாட்டி 7 மணிக்கு போட்டிக்கலாம் அப்போ அவங்களுக்கு 8 மணிக்கு கிளாஸ் இருக்குதானே அப்போ அவங்களுக்கு வெளிக்கிட்டு போகணும் அப்போ அதனால நான் கிளாஸ் முடிக்கிறேன் சரியா ரைட் இங்கே வந்து இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு சொன்னால் 5ஆவதுக்கு 3ஆவது ஆன்சர் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இவ்வளவும் தாய்க்கிறது இவ்வளவும் 2 அப்பளும் ஒரு மாம்பழம் இவ்வளவும் வந்து 8 கிலோ இவ்வளவும் வந்து 8 கிலோ எங்கே இருக்கு 8 கிலோட்டா இந்த அரிக்கு 8 கிலோ சரியா அப்ப இந்த அப்பிளும் இவ்வளவு 8 கிலோண்டா இந்த அப்பிள் வந்து 2 கிலோ அப்ப ஒரு அப்பிள் 2 கிலோ சரி இப்ப பாருங்க ஒரு அப்பிள் வந்து 2 கிலோ என்று சொன்னா சரியா ஒரு அப்பிள் 2 கிலோண்டா இது 2 இது 2 இது 2 அப்ப 4 6 எத்தனையே கூட்டினா 10 வரும் என்று கிட்ட 4 கூட்டினா 10 வரும் அப்ப மாம்பழத்துக்கு 4 இந்த மாம்பழம் 4 இதுக்கு நாங்க கண்டிக்கும் 2 அப்ப 4 4 8 2 10 3ஆவது விடை சரியா ரைட் இன்றைக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய கேள்வி வாரது இந்த செக்ஷன் தான் நிறைய கேள்வி வரும் அப்ப இந்த செக்ஷன் விளங்காட்டி கட்டாயம் கேட்டுக்கொள்ளணும் கட்டாயம் ரெக்கார்டிங் தரக்குள்ள நீங்க இந்த ரெக்கார்டிங்கை பார்த்துக்கொள்ளணும் இது விளங்கலைன்னு சொன்னா இது நிறைய கேள்வி வரும் சரியா ரைட் இன்றைக்கு வந்து கிளாஸை முடிக்கிறேன்